Hey guys, welcome back to a new video. CSK fans எல்லாருக்குமே ஒரு சம பாசிட்டிவான நியூஸ் ரிகார்டிங் ஹார்திக் பாண்டியா ட்ரேட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் படி சிஎஸ்கே இந்த ட்ரேட்கான ரேஸில் ஃபைனலி என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ ஹார்திக் ட்ரேட் பற்றி லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சாருமே இந்த ட்ரேட் பற்றி இப்போ பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியுமே பார்ப்போம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எல்சி நெக்ஸ்ட் இயர் பிக்கர் அண்ட் பெட்டராக மாறப்போகுது. எம்எல்சியில் கரண்ட்டாக 6 டீம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் எம்எல்சிலேருந்து 8 டீம்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. கரண்ட்டாக எம்எல்சியில் இருக்கிற 6 ஃப்ரான்ச்சைஸையும் யூஎஸ்ஏ இருக்கக்கூடிய சிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இப்போ எம்எல்சி கனடாக்குமே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ டொரண்டோவை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய சிகாகோ சிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி வரப்போகுது. ஸோ இந்த 2 நியூ ஃப்ரான்ச்சைஸ் தான் நெக்ஸ்ட் இயர் எம்எல்சிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பான்ஷன் காரணமாக மோர் கேம்ஸ் கண்டிப்பாக எம்எல்சியில் நடக்க போகுது. அண்ட் எம்எல்சி இப்போ கரண்ட்டாக வந்து மிட் ஜூன்லேருந்து மிட் ஜூலை வரைக்கும் ரன் ஆகுது. பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எம்எல்சியோட விண்டோ எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற மாதிரி 6 டீம்ஸே பரவாயில்லையா? ஒரு 8 டீம்ஸாக வரது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த 2 நியூ ஃப்ரான்ச்சைசிக்கான ஓனர்ஸையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அது ஐபிஎல் ஓனர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎல் சீசன் 10 டேஸ்ல இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூலை 31 ஆகஸ்ட் 23 வரைக்கும் ரன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 20 வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய என்பிஆர் காலேஜில் 4th ஆகஸ்ட்லேருந்து 15th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி சென்னையில் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு டிஎன்பிஎல் ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் டிஎன்பிஎல் மாதிரி லீக்ஸில் நிறைய யங் ஸ்டார்ஸ் அப்கமிங் ஸ்டார்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் யாருமே ஒரு பேக்டு க்ரௌடுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டிஎன்சியை வழங்கியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடுல சென்னையில் இருக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேறு எந்த ஒரு கிரிக்கெட் கிரௌண்ட்லையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்க ப்ளே பண்ணுறப்போ இனிமேல் நிறைய கற்றுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அண்ட் இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎலோட ஆக்ஷன் டேட்டுமே இப்போ அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு நடக்க போகுது 2:30 PM-க்கு. இந்த ஆக்ஷனை நீங்கள் லைவாக ஃபாலோ பண்ணணும்னா டிஎன்பிஎலோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இந்த டிஎன்பி சீசன் எனக்கு 783 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏ கேட்டகரியில் எந்த ஒரு பிளேயரும் ரெஜிஸ்டர் பண்ணல. பி கேட்டகரியில் 10 பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சி கேட்டகரியில் 6 பிளேயர். டி கேட்டகரியில் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 767. ஸோ கண்டிப்பாக நிறைய நியூ கிரிக்கெட்டர்ஸ் இந்த வருஷம் நம்ம டிஎன்பி சீசன் 10 பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். ஐபிஎல் 27 ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரிஷப் பந்த் குல்தீப் யாதவோட ஸ்வாப் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அதை தொடர்ந்து ஹார்திக் பாண்டியா ட்ரேடுமே சூடு பிடிச்சிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹார்திக்கோட ட்ரேடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்திக் பாண்டியா அக்வயர் பண்ணுறதுக்காக 7 டீம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச் மற்ற எல்லா டீம்ஸுமே ரேஸில் இருக்காங்க. பொதுவாக 1-2 டீம் வந்து ரேஸில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் 7 டீமுங்கிறது ஹியூஜ் நம்பர். இது வந்து எக்ஸாஜரேட்டட் நம்பர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ பிபிகேஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்ரேயஸ் மாதிரி ஒரு கேப்டன் இருக்கிறதுனால ஒய் தே நீட் ஹார்திக் பாண்டியா. ஸோ அவங்க கண்டிப்பாக ரேஸில் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஜிடிஏ ரேஸில் இருக்க வாய்ப்பு இல்லை. 24 ஐபிஎலுக்கு முன்னாடி தான் ஹார்திக் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ திரும்ப அவங்க எதுக்காக ரேஸில் வர போகிறாங்கன்றது புரியல. அண்ட் இந்த ஆர்டிக்கலே ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச் வந்து ரேஸில் கிடையாது, அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 டீம்ஸ் வருது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடில் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக ஹார்திக் வந்து வாங்க மாட்டாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஸில் இப்போதைக்கு 5 டீம்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. அதில் மெயின் 3 கண்டெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ஆர்ஆர். போஸ்ட் எம்எஸ் தோனியாரா சிஎஸ்கேல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக ஹார்திக் பாண்டியா இருப்பாருன்னு சிஎஸ்கே பிலீவ் பண்ணுறாங்க போல. அதனால தான் இந்த ரேஸில் இப்போ என்டர் ஆகியிருக்காங்க. லேட்டாக தான் என்டர் ஆகியிருக்காங்கன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னாடியே நிறைய டிஸ்கஷன் பிட்வீன் எம்ஐ அண்ட் அதர் ஃப்ரான்ச்சைசி போயிருக்கு போல. லாஸ்ட் இயர் சஞ்சுவோட ட்ரேட் ஏன் வந்து ரொம்ப டிலே ஆச்சுன்னா, அந்த ட்ரேட் வந்து நிறைய டீம்ஸோட இன்வால்வ்டாக இருந்துச்சு. டிசி வந்து அந்த ட்ரேடை ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. டிசிக்கு தான் சஞ்சு போக போறாருன்ற மாதிரி இருந்துச்சு. பட் டிசி எந்த பிளேயர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்ததுனால தான் ஆர்ஆர் அந்த ட்ரேட் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப சிஎஸ்கே பார்க்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தனால தான் அந்த ட்ரேட் வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஃபைனலைஸ் ஆச்சு. வேற இந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேட் எடுத்தோம்னா இது வந்து இப்போவே வந்து டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஸோ ஏர்லி அனௌன்ஸ்மெண்ட்டே எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி சிஎஸ்கே சிஇஓ அண்ட் எம்ஏயோட ஒரு அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காங்க ரெவ் ஸ்போர்ட்ஸ் கிட்ட. அது என்ன அப்படிங்கிறது லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பிக் நியூஸ் என்னன்னா, எம்ஏல ஹார்திக் பாண்டியா தவிர இன்னொரு பிளேயர் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு லீவ். அந்த பிளேயருமே இந்த ட்ரேட் ஆக போறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியா ட்ரேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த பிளேயருக்கு அவங்க வர போறாங்கன்ற மாதிரி இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பண்ண போகிற இன்னொரு ட்ரேட்னால ஹார்திக் பாண்டியா ட்ரேடுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது வந்து ஒரு டைரக்ட் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க. பட் கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதாவது இந்த 2 ட்ரேட்ஸுமே வந்து நம்ம கேஷ் டீலாக முடிக்கலாமா ஆர் வந்து பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப்பாக பண்ணலாமா? பிகாஸ் போத் ஹார்திக் பாண்டியா அந்த இன்னொரு எக்ஸ் பிளேயர் வந்து 2 பேருமே ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. அந்த எக்ஸ் பிளேயர் கண்டிப்பாக சூரியகுமார் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்ஐல அவருக்கு கேப்டன்சி ரோல் கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் மோஸ்ட்லி அவங்க பும்ரா ஒரு திலக் வர்மாக்கு போவாங்கன்னு தோணுது. ஆல்ரெடி ஸ்கையை இந்தியன் T20 கேப்டன்சிலே வந்து ரிமூவ் பண்ணதுனால கண்டிப்பாக எம்ஐயுமே வந்து அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் இருப்பாங்கன்னு தோணுது. எல்லாமே நம்ம வெப்ஸ் அண்ட் பஸ்லேயே பேச முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்னு. அங்கேஸ் என்னோட திங்கிங் படி அவங்க 2 பிளேயர்ஸ்க்குமே வந்து பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ண வாய்ப்பு கிடையாது. அவங்க ஒரு பிளேயருக்கு வந்து கேஷ் டீலாக
தான் முடிப்பாங்க. அண்ட் இன்னொரு பிளேயருக்கு தான் வந்து பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணுவாங்க. கிரிக் பிளாகர் வெப்சைட்ல ஹர்திக் ட்ரேடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்திக் பாண்டியா திரும்ப எம்ஏக்காக ப்ளே பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போதைக்கு ஹர்திக் எந்த ஒரு டீமோட டாக்ஸினிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் எம்ஏ வந்து மற்ற ஃப்ரான்ச்சைஸி வந்து அப்ரோச் பண்ணட்டும் ஆஃபீஷியலாக, அதுக்கப்புறம் ஹர்திக் வந்து இந்த ட்ரேடில் இன்வால்வாக இருப்பார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எம்ஏ மேனேஜ்மெண்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஹர்திக் ஆஸ் அ பிளேயர் அவரோட ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹர்திக் ஆஸ் அ பிளேயராக இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஆஸ் அ கேப்டனா வி டோன்ட் வாண்ட் ஹிம் அப்படிங்கிறது எம்ஏ டீமோட ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஒரு ரைவல் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஹர்திக் மாதிரி ஒரு பிளேயரை சென்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுமே எம்ஏ டீமுக்கு பிடிக்கல. அதனால தான் they are trying to retain him as a player and not as a captain. எம்ஏ அண்ட் ஹர்திக் இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட் மேக்னெட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஎஸ்கே இந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய ஆப்ஷக்கிள் இருக்கு. ஹர்திக் கண்டிப்பாக கேப்டன்சி ரோல் டிமாண்ட் பண்ணுவாருன்னு தான் தோணுது. சஞ்சு மாதிரி பெருந்தன்மையை எனக்கு ருத்துவோட லீடர்ஷிப்லேயே ப்ளே பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக ஹர்திக் டிமாண்ட் பண்ணுவார். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்லி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்ஷக்கிள் என்னன்னா, சிஎஸ்கே யாரை ட்ரேட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு. இன்கேஸ் கேஷ் டீல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் கண்டிப்பாக எம்ஐ பிளேயர்ஸ் டிமாண்ட் பண்ண தான் போகிறாங்க. அவங்கள மெயின் டிமாண்டாக வந்து கண்டிப்பாக ஆயுஷ் மாதிரி இருப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆயுஷ் மாதிரி சிஎஸ்கே கொடுக்கறதுக்கு தயாராக கிடையாது. அப்போ ட்ரேடபிள் ஆப்ஷன் யார் இருந்தாலும் கேட்பீங்க. ஷிவன் டுபே அண்ட் கலீல் அஹ்மத் இந்த ரெண்டு பிளேயர்ஸை சிஎஸ்கேவால் கொடுக்க முடியும் மேக்ஸிமம் நான் சொல்ல வரேன். ஷிவன் டுபே அஃப்கோர்ஸ் அவரோட ஃபார்முங்கிறது இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நல்லா இருந்தாலுமே சிஎஸ்கேக்கு அவரோட ஃபார்ம் டிப் ஆகி இருக்கிறதுனால மேபி சிஎஸ்கே would be tempted to release him. அண்ட் கலீல் அஹ்மதோட தேவையுமே எம்ஐக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் கண்டிப்பாக தேவை. தீபக் சேர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட்லாம் வந்து நாட் அப் டு த மார்க். அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கலீல் அஹ்மத் அந்த ஒரு ஷூஸை ஃபில் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருப்பார். சிஎஸ்கேக்குமே கலீல ரிலீஸ் பண்ணுறதுனால பெரிய பாதிப்பாக இருக்காது தான் தோணுது. பிகாஸ் வி ஹேவ் குல்தீப் யாதவ், ஆகாஷ் மதல், குர்ஜப்ரீத் சிங் இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஈவன் முகேஷ் சௌத்ரி ஆல்சோ இஸ் தேர். ஸோ அதனால சிஎஸ்கேக்கு எந்த ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான பற்றாக்குறை கிடையாது. அதனால கலீல் அஹ்மத் இன்கேஸ் எம்ஐ டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஹர்திக்கு சிஎஸ்கேவோட ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷனாக கேகேஆர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேகேஆர் தான் கேப்டன்சி ரோல் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக தே வில் பி வில்லிங் டு அக்செப்ட் ஹர்திக் as a கேப்டன். ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அங்கிரிஷ் ரகுவன்ஷி இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ட்ரேடபிள் அசெட்ஸுமே அவங்க கிட்ட இருக்க தான் செய்யுது. நம்ம காசி சார் ரெவ் ஸ்போர்ட்ஸ் கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே இன்னும் ரிவ்யூ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணல இந்த சீசனுக்கு. ஸோ எம்எல்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம். கரண்ட்லி நான் யூஎஸ்ல இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஹர்திக்கோட ட்ரேடை பற்றி எதுவுமே வந்து பேசல. ஸோ ஹர்திக் அண்ட் சிஎஸ்கே பற்றி வர எல்லா ரூமர்ஸுமே இஸ் அன்ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் எம்ஏயோட அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் போஸ்ட் சீசன் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டீமில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் we will look into. நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பிளேயர்ஸ் ரிகார்டிங்காக டிசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ஏ கரண்டாக எந்த டீமோடய கான்வர்சேஷனில் கிடையாது ரிகார்டிங் பிளேயர் ட்ரேட்ஸ். எல்லாமே ரிவ்யூக்கு அப்புறமா தான் டிசைட் பண்ண போகிறாங்களாம். லாஸ்ட் இயர் கூட சஞ்சு ட்ரேட் ரூமர்ஸ் வெளியே வரப்போ நம்ம சிஎஸ்கே சிஓ அதை டிக்ளைன் பண்ணாரு. நாங்கள் ட்ரேட் டிஸ்கஷனில் இன்வால்வாக கிடையாதுன்னு. கடைசியில் சஞ்சு எந்த டீமில் லேண்ட் ஆனாருன்னு நம்மளுக்கு தெரியும். தி ரெல் ஸ்போர்ட்ஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசி ஃபினிஷர் அண்ட் சிஎஸ்கே லெக் ஸ்பின்னர் டாக்ஸ் ஆன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ டிசி ஃபினிஷர் அஸ்டோஷ் சர்மா அண்ட் சிஎஸ்கே லெக் ஸ்பின்னர் ராகுல் சர் இந்த ட்ரேடோட டாக்ஸ் வந்து ஆன்ன்ற மாதிரி சொல்ல வந்திருக்காரு போல. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் டிசிக்கு இந்த ஒரு ட்ரேட்னால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக திஸ் ட்ரேட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்கள் எனக்கு நினைக்கிறீங்க ஹர்திக்கோட ட்ரேடை பற்றி அண்ட் இந்த அஸ்டோஷ் சர்மா ட்ரேடுமே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.